என்னது நிரோத்து வாங்கிட்டு போய் நம்ம மத்தால கொண்டாடிட்டு கொண்டு போய் கொடு. உன் பையன் இருக்கிறாரா வீட்டுல சும்மா தானே இருக்கிறான். அதே உனக்கு மேல நிறைய விருப்பம் இருக்கு. கேளுங்கள் சபையர்களே, சபையர்களே, ஆணாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய் மாதர்களும் கல்விக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளும் அது மட்டுமல்ல நமது கலைக்குழு நாடக சபா காரணத்தினால் கோமாளி முதல் வணக்கம். ரயில் பம்பாய்க்கா போட்டா ரயில்ல போய் விழுவுறதா? போறதும் போற என் பை எடுத்துட்டு போற ஊம்பையா? அதான் ஊம்பையா, அத்தாண்ட மண்ட கூலி ஊம்பையா. மேல அடிக்கிறா, மேல அடிக்கிறா, போடாதீங்களா? வாடா, ஏன் வந்தது வராதமா போறேன்னு சொல்றேன் தெரியுதா? நான் வந்தேன் இப்பதான் முதல்ல வந்திருக்கேன். முதல்ல வந்திருக்காரு. ஆமா, நான் தின்னப்பட்டு முதல்ல வந்திருக்கேன், விழுவிழு வந்திருக்கேன். அப்படி இல்லைனா நான் தான் பஸ் பஸ்ஸா வந்திருக்கிறேன். ஆமா, பஸ்ஸா வராரு. இல்ல நாங்க டெம்போல வந்தோம். ஆடுறாம செத்து போன தாயலி. அதாவது கோமாளி வேஷம் போட்டு முன்னாடி வந்திருக்கிறேன். ஆமா, இந்த கோமாளிக்காக எல்லாத்தையும் ஜோரா கை தட்ட சொன்னேன். என்ன மூலமா அப்படி இல்ல, ஜோரா கை தட்ட சொன்னேன். ஒரு குஞ்சான குஞ்சு கை தட்டல. ஆமா, கை தட்டினா கூத்தாடுவேன். உன் கூத்து வேணா கூதி வேணா போயிட்டு கை தட்டு வாங்க சொன்னேன். அடி ஓலையை வாங்கி கொடுத்துறாரு. வாங்கி தரேன். கேளுங்கள் மகாஜனங்களே, கேட்காதீங்க மகாஜனங்களே. அப்புறம் இப்படி பேசினா எப்படி கேளுங்கள் மகாஜனங்களே. கேளுங்கள் மகாஜனங்களே. கோமாளி முத வந்திருக்காரு. அவரு உற்சாகமா இருக்கணும்னா அவரு உற்சாகமா இருக்கிறாரோ இல்லையோ, நாங்க ஒரு 5 பேர் வந்திருக்கோம். நாங்க உற்சாகமா இருக்கணும்னா எல்லாம் ஜோர ஒரு டைம் கை தட்டுங்க. ஐயா ஒரு சின்ன ரெஸ்ட் விட்டா கோமாளி வேட்டையார வச்சா வாங்க மாட்டானுங்களா? உனக்கு சின்ன கழட்டிங்களே விடுங்க. எல்லாம் கை தட்டினாங்களே, எல்லாம் கை தட்டினாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. அந்த மட்டும் எப்படி தெரியுமா கை தட்டு? கோமாளி நாசமா போயிடணும். கோமாளி நடுவீதியில போகட்டும். காலையில இந்த ரயில் ரோட்டை அடிபட்டு சாவணும். அந்த கை தட்டு. அப்படியா தட்டினா? நான் என்னடா உங்களுக்கு பாவம் பண்ணேன்? ஐயா
ஒருத்தன் நல்லா தட்டிறாயா ஐயா தட்டு ஐயா நீ தட்டினாதாயா ஆடுவான் எப்படிதான் இவ்வளவு வெளிச்சு நோயாடும் செவன பெற்றிருக்காங்கன்னு தெரியல. எல்லாம் கை தட்டிட்டாங்க ஜோரா. அதுக்கு மட்டுமில்ல கோமாளி வேடத்தை பாராட்டி அன்பளி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களும் எந்த முகம் போனாலும் தகமுகமாக இருந்து, அதாவது திருச்செங்கோட்டில் எழுந்து வரக்கூடிய அர்த்தநாரீஸ்வரன் சட்டத்தை எப்படி வாடிக்காண்டு வளர்கிறதோ இவர் குடும்பங்கள் வளர வேண்டும். ரமோதி நீ என்ன கேக்குற? ஆள் அனுப்புறேன். யாரு செத்துமானவங்களா? அனுப்பிடுறா. போடு நீ வந்தது வராம வந்த உடனே ஒரு ஆளு ஒட்டையா ஒட்டையான வந்த உடனே படார் படார் நோட்டு எப்படி ஒன்னும் சொல்லிக்க முடியல. ஒன்னும் சொல்லிக்க முடியல. எப்படி அருமையாக பாரு. பின்ன ஆமா ஆமா உன்னை பத்தி தெரியுமா? எப்படி நம்ம செட்லயே சில்லற கூதின இறங்காப்பாடி விட்டுருங்கடா. இறகாப்பாடி இறங்காப்பாடி விட்டுருங்கடா. இறகாப்பாடியில கொம்படி முடியல எல்லாம் போற நம்மளுக்கு தான். சரி சரி. எப்படி வந்தவன அட்டா புட்டான்னு பேசிட்டு இருக்கிறீரா? இவங்க என்ன சோறு போடுறீங்களா மறுபடியும்? ஆமா. உனக்கு பையன் தெரியுமா? இப்பதான் முயற்சி பண்ணிட்டு ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன். கூடி வரைக்கும் இப்பதான் படிச்சிட்டு இருக்கிறேன். கூலி வரைக்கும் படிச்சிருக்கிறேன். கூடி வரைக்கும் இப்பதான் படிச்சிட்டு இருக்கிறேன். அப்படியே படிச்சுட்டு அத்தனூர்லயே தான் படிச்சிட்டு இருப்பேன். வேற எங்கேயும் போக மாட்டேன். வேற எங்கேயும் போக மாட்டேன். அதான் போனாலும் 2 வாரம் கிளம்பி வந்துருவேன். அதுதான் தெரிஞ்சு வச்சிருந்தாச்சு உலகத்துக்கு. போயிட்டு வந்தாச்சு. வந்த உடனே ஓடி ஓடி நீயே ஏண்டா என்னை பார்த்தா ஓடி மாதிரி தெரியுதா? நீங்க யாருங்க? யாரும் தெரியல. தெரியலையே. எல்லாம் உத்து பார். நம்பர் 1 சில்லற தாயிலிங்க மாதிரி தெரியுது. ஏண்டா எங்க பார்த்தா நம்பர் 1 சில்லற. இப்போ என்ன தெரியல இல்லையா? மத்தாளக்காரனை பார்த்தா 10 பொட்டு இருக்குது. மாமனை பார்த்து எப்படி அனாவசியமா பேசுற? அண்ணா ஓய் என்ன கேட்ட? நீங்க யாருக்கு கேக்குறேன்? எங்களை பார்த்தா யாருக்கு தெரியல. தெரியுங்க. நாங்கெல்லாம் கலை பித்தர்கள். கலை பித்து பிடிச்சி தெரியுங்களா? பைக்கு பஸ் ஸ்டாண்டாவா தெரியுறோம்? வேற எப்படா தெரியுறீங்க? நாங்கெல்லாம் நாடக கலைஞர்கள். அதுவும் தெரியலண்ணா. அதுவும் தெரியல. நாங்கெல்லாம் ஐயோ நம்மள போய் உட்கார்றா. ஓய் துண்டு காலையில வாங்கி தரேன் கிளம்பலையில. அண்ணா நாங்கெல்லாம் கூத்தாடிங்க. ஓ நீங்களா சூத்தாட்டுவீங்களா? கூத்தாட்டுவா நீங்க கொடாய் முடிட்டு உட்காந்து பாருங்க. ஏண்டா நாங்க கூத்தாட்டுறதுக்கு வந்துருக்கிறோம். நீங்க என்ன சொன்னீங்க? நாங்கெல்லாம் கலை பித்தர்கள். அதான் பித்து பிடிச்சி தெரியுறீங்களான்னு கேட்டேன். பித்து முடிச்சிட்டு இல்லப்பா. தெரியலண்ணா. நாங்கெல்லாம் ஆட்டை தூக்குவோம். எத்தனை பேர் வந்துக்கிறீங்க? எதுக்கு 15 பேர் வந்துருக்கிறோம். எப்படியா விடியறதுக்குள்ள இந்த ஊர்ல இருக்கிற ஆட்டோல தூக்கி பிடிவீங்களா? என்னத்துக்கு? அப்ப நீங்க ஆட்டோ தூக்குற திருட்டு நாய்ங்களா? ஆட்டை தூக்குறதுக்காக அப்பா வேற பாட்டி யாரு அப்பா ஆடு திருடு போறவனால தெரியுதாடா? பார்த்தா தெரியலடா. கொள்ளக்காரன் மாமா பார்த்தா வேணா தெரியுதுடா. நாங்க வச்சிருக்கிற பொட்டுக்கு பாரு அப்படியே சும்மா. கம்பெனி போட்டுப்பா. நாங்கெல்லாம் கூத்தாடிங்க. ஓ நீங்களா கூத்தாடி விட்டாரு. கூத்தாடி விட்டாரோம். நாங்கெல்லாம் கூத்தாடுறோம். எங்க வீட்டுல இருக்கிற பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் வந்து கூத்தாடுறாங்க. அப்படி போடு மேல. கையை தூக்கணும்டா மேல. நீ இங்க கூத்தாடிட்டு இருக்கிற. உங்க வீட்டுல யாரு கூத்தாடிட்டு இருக்காங்க?
ஏன்டா இப்பதான் கல்யாணம் பண்ணி 15 நாள் ஆகுது. என் வீட்டுல என்னை விட்டு யாரா கூத்தாடுவா? முன்னாடி என் தம்பி அங்க பாரு பொண்டாட்டி போன் பண்ணி வச்சிருக்கீங்க பொறுமடா சென்று 15,000 நான் பண்றாவ. அது அவனுக்கு தெரியாத அவனுக்கு பார்த்தா கை நடுங்குது சண்டால நம்ம செட்ல தானே கை நடுங்கிறது காது போனதெல்லாம் இருக்குதுடா ஏய் அதெல்லாம் அப்படிதான்டா. அப்படி முன்ன புண்ணு இருக்கிறதா? ஆமா இல்ல கோட்டர் அதிகமா இருக்கு அதனால என்ன பார்த்தா குடிகார மூடார் மாதிரி தெரியுதா? அது வேணா வருமா அண்ணா நாங்கெல்லாம் கூத்தாடிங்க. ஓ இவ்வளவு நேரம் நீங்க கூத்தாடிங்கன்றீங்க ஆமா. என்ன கேட்டியா யாருன்னு நான் மறந்து விட்டுட்டேன். மறந்து விட்டுட்டேன். மறந்துல விடாத சீவேர் போயிடும் போய் வங்குக்குள்ள விடு இல்லடா நான் மறந்து போயிட்டேன். அட மறந்துட்டேன் ஏன்னா எங்களை இவ்வளவு விலாவரியா கேக்குறிய. நீ எந்த ஊரு? யார் நீ? நான் சுருக்கமா சொல்ல போனா அகடத்துக்கு விகடம் பேசக்கூடிய ராயல் பப்பூன் ஆனா நீங்க தான் ராயல் பப்புன். அப்படி இல்லைன்னா கோமாளி என்பார்கள் அட நீங்க தான் கோமாளி. அது இல்லைன்னா இந்த ஊருக்கு விடிய விடிய நான் தான் இழிச்சு வாயேன். நாங்களே தெரியுது நீ தான் இடிச்சு வாயினு. எனக்கு ஒரு இழிச்சு வாய் இருக்கிறா யார் தெரியுமா? யாரு? நீ தாண்டா ஏன்டா டேய் சந்தா இடிச்சு வாயினாட போட தெரியுது. கையில புடிச்சு தப்பா அடிக்கிறாங்க. என்னடா இந்த சாட்டை நமக்கு ஒத்து வரல. அப்பா இது எப்படி? அருமையா இருக்குது சூப்பர். பட்டாசு காலத்துல பட்டு சாட்டை நோம்பிக்கு வெடிச்சிருப்பாங்களே நைட்டு என்னது? நீ அங்க வெடிக்கிறா ஏய் பீத்து கூதி சொல்றா. அது இல்லடா நாங்கெல்லாம் கூத்தாடிங்க. ஓ நீங்க கூத்தாடிக்கின்றீங்க. ஆமா. சரிண்ணா ஒரு 3 நைட் கூத்தாடணும். 3 நைட் கூத்தா? ஆமா பாட்டி பெரிய பாட்டியாட்டு இருக்குது. ஆமா ஆமா. ஆடி போட்டா அதுக்கு என்ன தாராளமா ஆடி போடலாம். சம்பளம் எல்லாம் எவ்வளவு வாங்கிட்டு இருக்கிற? சம்பளம் எல்லாம் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 35 ரூபா 40 ரூபாய்க்கு பக்கமா போயிட்டு இருக்குது. 40 ரூபா வருதா? என்ன 3 நைட்டுக்கு எவ்வளவு? 3 நைட்டுக்கு ஒரு நைட்டுக்கு 30,000 போட்டா கூட 3 நைட்டுக்கு 90,000 ஆகுதுண்ணா. 90,000. ஆமா. போடா பரதேசி நாயா. ஏண்டா? எங்க ஆயா உள்ளுபாடி போடுறாளே ஆமா. அதே 90,000 ரூபா. அது மீட்டர் 90,000மா? ஆமா. கை உனக்கு தான் முத கை நடுக்குதுடா. ஆமா ஆமா புண்ணா கூத்தாடி கூத்து வந்திருக்கல தண்ணி கொடுக்குறோம். ஏங்க கேளுங்க மகாஜனங்களே. கூத்து குடுக்குற வந்தவனுக்கு சொம்பல தண்ணி கொடுத்து நான் பார்த்திருக்கிறேன். அது இல்லைன்னா ஜக்கில கொடுப்பாங்க. என்னடா உங்க ஊர்ல தேங்காய் தொட்டில் கட்டி இதுல யார் யார் குடிச்சாங்கன்னு தெரியல, அதனால இதுல குடுக்குறேன். சரி சரி இதை நான் வெயில் அப்புறம் குடிச்சிக்கிறேன். சரி உனக்கு எதாவது வேணுமா? இல்லண்ணா எனக்கு வேண்டாம். சரி ரைட். அண்ணா ஓய் நாங்கெல்லாம் கவலையை போட்டக்கூடிய கைப்பூத்தாடிகள். சரி என்ன எவ்வளவு கேப்பீங்க? அதான் 3 நைட்டுக்கு சேர்த்து 90,000. ஏங்க அது என் பாட்டி உள்பாடி போடுற ரேட்டுங்க. ஆனா உங்க பாட்டி உள்பாடி போடுற ரேட்டு 90,000. ஆமா ஏறி ஏறி கேளு. யாருக்கு வேணும்? யாரு? ஒரு 1,50,000 கொடுத்துரு. அட பைத்தியக்காரா, நான் டெய்லி குடிக்கிற சிகரெட் பீடி சமாசாரம் அந்த காசு நீ ஒரு நாளைக்கு குடுக்குற சிகரெட் காசு 1,50,000. 1,50,000 ரூபா சும்மா கிடையாது. சரி பாரு பணத்திலே மீறினால எல்லாத்தையும் எடுத்து வெளியே குத்திட்டு இருக்கேன் பாரு. சரி இது பைத்தியக்கார புதியாட்டம். அது வேணா சொன்னாலும் உண்மைதான்டா. இல்லனா ஓய். நீ ஒரு நாளைக்கு சிகரெட் குடிக்கிற காசே 1,50,000. ஆமா ஆமா. அப்படின்னா ஒரு 3 லட்சம் கொடுத்துரு. இது என்ன ஊரு? இது வந்து ஐயம்பாளையம். எங்க ஊர் எங்க இருக்குது? உங்க ஊர் அங்க திருச்செங்கோடு. திருச்செங்கோடு கண்டாண்ட. ஆமா ஆமா. இங்க இருந்து நெட்டுக்கா இருக்க தென்னந்தோப்பு ஆமா. அதெல்லாம் என் தோப்பு தான். அப்படியா? ஆமா அவ்வளவு பணக்காரனா? ஆமா சும்மா சொல்லிக்க முடியாது. சரி சரி. அந்த தேங்காய் மரத்துல தேங்காய் புட்டுட்டு கீழே விழுவுதுல ஆமா. வரப்புல அத பொறுக்கி போறதுக்கு ஆளு தர்ற கிடைக்கவே மாட்டேங்கிறான். நான் வரணும். 3 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுக்குறேன். நான் வரேன். ஏ அது ஒண்ணு முடியாதுடா. முடியும்டா. ஏ முடியாதுடா. நான் முடியும்டா. அண்ணாதி மன்னன் அது மன்னிச்சுக்கிறான்டா. என்னால முடியும். உன்னால முடியும். தென்னை மரம் எழுதா இருந்தா தானே முடியும். ஏண்டா டேய் ஏன்டா என்ன மரமே உண்டது இல்லையா? அப்புறம் எதுனா உண்டுன்னு சொன்னேன். ஏன்டா அத்தனை தென்னந்தோப்பு வச்சிருந்தா நான் ஏன்டா காலையில விடிய அடி வாங்கி தூத்து வீங்குற அளவுக்கு அடி வாங்கணும்? கொலையை முடிட்டு காடு மேல காடு போட்டு பணம் சம்பாதிப்பேங்கிறேன். இன்னும் ஏறி ஏறி கேளு. இன்னும் ஏறி கேக்குறது உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். வேணாம் 1 கோடி கொடுத்துரு. எத்தனை பேர் வந்துக்கிறீங்க? 15 பேர் வந்துருக்குறோம். 1 கோடி கொடுத்தா சரியா பிரிச்சிங்களா? சரியா கரெக்டா பிடிச்சு போ. ஆ? ஆமா. ஏன்னா 1 கோடி கொடுக்கறது பிரச்சனை இல்லை எனக்கு. சரி. அது 1 கோடி கொடுக்கறதா இருந்தாலும் உங்களுக்கு அமௌண்ட் கூட பத்தாதுடா தாயாளி. என்ன கோடி? நீ என்ன கோடி? பணத்துல 1 கோடி கேட்டேன். நான் பணத்துக்கு போடுற கோடி சொன்னேன். அனுப்பு தாயாடி. ஆ. ஏன்னா நான் பணத்துல 1 கோடி கேட்டா நீ பணத்துல 1 கோடி கொடுக்க செத்தா போயிட்டோம். அது இருந்தா நான் ஏன் இப்படி வந்து இந்த நேரத்துல இப்படி அடி வாங்கிட்டு தெரியுறேன்? பணத்துல 1 கோடி இருந்தா என்ன கொலை கூத்தாடுறது கேக்குறியா? ஆமா ஆமா எல்லாரும் 15 பேருக்கு நான் ஓமா கொடுத்துருக்க மாட்டேன். ஏய் ஓமா தரண்டாடா. கோபம் இருந்தாது. ஆமாடா. இந்தாடா. ஓய்
ஏய் நீங்க கூத்தாடின்னு சொல்றீங்க ஆமா. சரிங்க ஓ, ஒரு நாடகத்துல பாட்டு ஒண்ணு வேணும் எல்லாம் கரைச்சு குடிச்சிருக்கிறோம். ஆறு பாட்டுன்னா இதுக்கு மேல நம்ம கரைச்சு தான் குடிக்கணும் ஊத்துனா கரைச்சா ஆமா குடுக்குறீங்க. ஆமா சாரே சாரே பொறுமை சாரே இது சார் வரோம். அப்புறம் ஊத்துற பாட்டு கேக்குறேன். ஆமாங்க. என்ன நடக்குது வேணும்? நம்ம சிவபுராணத்துல ஆ. சிவபுராணத்துல ஆரவல்லி சூரவல்லி நாடகம் ஆடுவோம் ஏய் மண்டை ஏண்டா சிவபுராணத்துல கூட ஆரவழி சூரவழி வருது. அது எதுலடா வருது அது மகாபாரதம்டா. அதுல பாடுங்கடா ஏன்னா ஆரவழி நாடகத்துல அள்ளிமுத்து போடுறதுக்கு நான் இருக்கிறேன். இன்னும் ஆரவழி சூரவழி எல்லாம் போடணும்ல. அவங்க ஆடு வேணும்ல. ஆளு வேற இருக்கிறாங்க சரி ஓட்டு கூட்டிட்டு வரேன்